ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேபிள் பாருங்கள். ஃபைண்ட் அன் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து NWC மெத்தட் அப்படி கூட கொடுப்பாங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் தான் அர்த்தம். NWCRன்னு கொடுத்தாலும் அதே மீனிங் தான். இப்போ இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது. D1, D2, D3, D4ன்றது வந்து டெஸ்டினேஷன். இது அவங்க எடுக்கிற வந்து ரூட். இந்த ரூட்டில் இவ்வளோ சப்ளை இருக்குது, இவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத டேபிளில் கொடுத்துட்டு NWC அப்ளை பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கேட்டாங்கன்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஃபீஸிபிள் ரீஜன் இந்த டேபிளுக்கு ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டலாக இருக்கிற எல்லா டிமாண்டையும் முதல்ல ஆட் பண்ணி பார்க்கணும். 16, 18, 31 + 25 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 90 கிடைக்குது. அதே மாதிரி உங்களோட சப்ளை வந்து 19, 37, 34 இந்த 3 சப்ளையை ஆட் பண்ணுறோம். அப்போவும் 90 தான் கிடைக்குது. ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். டோட்டல் டிமாண்ட் டோட்டல் சப்ளையும் சேமாக இருக்குது. டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் சேமாக இருந்தால் தான் அந்த ப்ராப்ளமுக்கு பேர் வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு தான் நம்ம வந்து we can find the இனிஷியல் ஃபீஸிபிள் ரீஜன் அதான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு இனிஷியல் ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது NWC, அதேமாதிரி லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓஜல் மெத்தட்ஸும் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் NWC பார்க்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க டேபிள் நான் இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிளில் தான் நான் இங்கே அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இதான் டைரக்ஷன். இது வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இங்கே வர்ற பிளேஸ் தான் நார்த் வெஸ்ட் கார்னர். இப்போ இந்த டேபிளோட நார்த் வெஸ்ட் கார்னர் யாருன்னா இந்த 5 தான். இது வந்து டெஸ்டினேஷன் 1 O1ல் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த நம்பர் தான் நம்ம முதல்ல அலாட் பண்ணணும். இப்போ இந்த நம்பரில் இருக்கிற இங்கே டோட்டல் சப்ளையும் இங்கே டோட்டல் டிமாண்டையும் பாருங்கள். ஸோ இங்கே 16 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இதில் எது ஸ்மால் நம்பரோ அதை தான் நம்ம வந்து அலாட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற டிமாண்டே 16 தான். 19 நம்மளால் சப்ளை பண்ண முடிஞ்சாலும் அங்கே இருக்கிற டிமாண்டை தான் நம்மளால் சப்ளை பண்ண முடியும் இல்லையா. எது கம்மி நம்பரோ அதை தான் நம்ம பண்ண முடியுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் 16 தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ 16 யூனிட் அங்கே சப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த 16ம் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், சப்ளை பண்ணிட்டோம். அப்போ இந்த 16 அப்படின்றது கட் ஆகிட்டு இப்போ இங்கே 0 ஆகிடும். ஏன்னா 16 அங்கே வந்து என்ன பண்ணியாச்சு, சப்ளை பண்ணியாச்சு. அப்போ இந்த ரூட்டில் நம்ம 19 சப்ளை பண்ண வேண்டியது இருந்தது. இந்த 19ல் நம்ம ஆல்ரெடி இங்கே 16 வந்து என்ன பண்ணிட்டோம், சப்ளை கொடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன தான் இருக்கும், 3 தான் இருந்திருக்கும். இப்போ எந்த பிளேஸ் வந்து 0 ஆகுதுன்னு பாருங்கள். எந்த காலம் இல்லை இந்த ரோ 0 ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0 கிடச்சிருச்சு. அப்போ இந்த ரோ இந்த காலமை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா இப்படி நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். இவங்களை நம்ம திருப்பி எழுத முடியாது, ஏன்னா நம்மளுக்கு இங்கே 0 டிமாண்ட் தான் இருக்குது. அப்போ இந்த டெஸ்டினேஷன் ரிமைனிங் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஒரு புது டேபிளில் எழுதிக்கலாம். இப்போது இந்த ரெடியூஸ்டு டேபிளை மட்டும் இங்கே எடுத்து திருப்பி காப்பி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 19 போடக்கூடாது, நம்ம 3 தான் போடணும். ஏன்னா 19 நம்ம ஆல்ரெடி சப்ளை பண்ணியாச்சு. ரிமைனிங் டேபிள் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம பண்ணுறது நார்த் வெஸ்ட் கார்னர்னால திருப்பி இந்த நார்த் வெஸ்ட்டுக்கு தான் நம்ம சப்ளை கொடுக்கணும். இவங்களுக்கு டிமாண்ட் 18 இருந்தாலும் நமக்கு சப்ளை எவ்வளோ தான் பண்ண முடியும், 3 தான் பண்ண முடியும். அதனால இங்கே வந்து 3 யூனிட் வந்து சப்ளை பண்ணியிருக்கதா அர்த்தம். இங்கே உள்ள டேபிளில் இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. இந்த 3யை நம்ம இங்கே சப்ளை பண்ணியாச்சு. அப்போ இந்த 3 இங்கே இப்போ இந்த 3யுமே அங்கே சப்ளை பண்ணியாச்சு. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து கட் ஆகிட்டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே டிமாண்டில் 18 இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கே 3 சப்ளை கொடுத்துட்டதுனால இங்கே 3 மைனஸ் ஆகி இங்கே என்ன ஆகிடும், 15 ஆகிருக்கும். ஸோ இப்போது எங்கே 0 ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ரோ தான் 0 ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த ரோவை இப்படி ரிமூவ் பண்ணிடணும். இந்த ரோவே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து நியூ டேபிளில் காப்பி பண்ணுங்கள். இப்போ கேன்சல் பண்ணாமல் இருக்கிற இந்த O2, O3 மட்டும் இங்கே எடுத்து இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? காப்பி பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நார்த் வெஸ்ட்டில் இவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணணும். இவங்களோட டிமாண்டையும் சப்ளையும் பாருங்கள். இந்த இடத்தோட டிமாண்ட் வந்து 15, சப்ளை வந்து 37 இருக்குது. இதில் இடத்துல மினிமம் எது, 15 தானே மினிமம். அப்போ இங்கே கண்டிப்பாக நம்ம என்ன தான் எழுதணும், 15 தான் எழுதணும். இருக்கிறதுலே மினிமம் தான் எழுதணும் எந்த மெத்தடாக இருந்தாலும் நம்ம. ஸோ 15 எழுதியாச்சு. அப்போ இந்த 15 கட் ஆகிட்டு இங்கே என்னவாயிடும், 0 ஆகிடும். இங்கே
37 சப்ளைல ஆல்ரெடி நம்ம 15 சப்ளை பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்னா 22 இருக்கும். அதாவது 37ல 15 மைனஸ் பண்ணி தான் இந்த 22 கண்டுபிடிச்சி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 37ல 15 போயிடுச்சுன்னா மிச்சம் 22ன்றது அதோட அர்த்தம். இப்போ வந்து ரோ 0 ஆயிருக்கா, காலம் 0 ஆயிருக்கான்னு பார்க்குறோம். இந்த காலம் தான் 0 ஆயிருக்கு. அப்போ இவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க 4 எலிமெண்ட் மட்டும் எடுத்து பாக்ஸில் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் போய் இந்த சப்ளையும் டிமாண்டையும் பார்த்தாலும் கரெக்டாக அது வந்து டேலி ஆகிட்டே தான் வந்திருக்கும். ஸோ எங்கேயுமே நமக்கு மிஸ் ஆகுது. நார்த் வெஸ்ட் கார்னரில் திருப்பியும் இந்த பிளேஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இவங்களுக்கு சப்ளை 22 இருக்குது, டிமாண்ட் வந்து 31 இருக்குது. நமக்கு சப்ளை தான் கம்மியாக இருக்குது, நம்ம அதை தான் ஃபில் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே 22ன்றதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 22ன்றது சப்ளை ஆகிட்டதுனால இங்கே 0 ஆகிருக்கும். இங்கே 31ல 22 சப்ளை ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 9 இருந்திருக்கும். இப்படி தான் எழுதணும். எழுதிட்டு எங்கே 0 ஆயிருக்குன்னா இந்த ரோ தான் 0 ஆயிருக்கு. அப்போ இந்த ரோ கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் இன்னும் கேன்சல் ஆகாத இந்த O3யும் இது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ கூட பாருங்க சப்ளை அண்ட் டிமாண்டும் நமக்கு சேமாக தான் இருக்குது. 34 இருக்குது. இப்போ நார்த் வெஸ்ட்ன்றதுனால இவங்கள தான் ஃபில் பண்ணணும். இந்த 7ஓட டிமாண்டு 7 இருக்குது, சப்ளை 34 இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஸ்மால் நம்பர் வந்து 9 தானே. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 9 தான் சப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த 9 வந்து என்னவாயிடும், 0 ஆகிடும். இங்கே 34ல 9 சப்ளை பண்ணிட்டோம். ரிமைனிங் 34ல 9 சப்ளை பண்ணிட்டா ரிமைனிங்கே 25 இருக்கும். இங்கே 0 ஆயிருக்கு. அப்போ இந்த காலம் தான் கட் ஆகும். அப்போ ரிமைனிங் இந்த 5 மட்டும் அடுத்த டேபிளில் எழுதிக்கலாம். இவங்களுக்கு சப்ளையும் 25, டிமாண்டும் 25. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 25 சப்ளை கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் பாக்ஸ். இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் டேபிள்லேருந்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் சப்ளை நடந்திருக்கு அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா O1லேருந்து D1 இவங்களுக்கு தான் முதல்ல வந்து சப்ளை ஆகிருக்கு. எவ்வளோக்கு அப்படின்னா இந்த 5ன்றது ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு. எவ்வளோ யூனிட் நம்ம வந்து இங்கே சப்ளை பண்ணியிருக்கோம், 16 யூனிட் சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே நடந்த டிரான்சாக்ஷனோட காஸ்ட் வந்து 16 × 5 அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போ O1லேருந்து D1க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போயிருக்கு, அதோட காஸ்ட் வந்து 5 × 16 அப்படின்றது ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து தெரியுதா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் வந்து ஃபஸ்ட்டு O1லேருந்து டெஸ்டினேஷன் 1க்கு போயிருக்கு. அவங்களோட காஸ்ட் வந்து 16 யூனிட் 5 rupees காஸ்ட்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது டேபிளில் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து அலாட் பண்ணது இங்கே O1லேருந்து D2க்கு தான் ஸ்கெடியூல் ஆகிருக்கு. காஸ்ட்டு 3 × 3 அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ அடுத்து O1லேருந்து D2க்கு வந்து சப்ளை ஆகிருக்கு. காஸ்ட் வந்து 3 × 3, நடுவில் அடிஷன் அப்ளை பண்ணோம். அடுத்து இங்கே O2லேருந்து D2க்கு தான் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். காஸ்ட் வந்து 7 per unit, 15 யூனிட் வந்து சப்ளை ஆகிருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ ஸ்கெடியூல் நடந்திருக்கிறது O2லேருந்து D2க்கு பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ காஸ்ட் வந்து 15 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 7 rupees சொல்லியிருக்காங்க, அதான் எழுதியிருக்கோம். அடுத்து நம்மளோட சப்ளை வந்து O2லேருந்து D3க்கு. அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது O2லேருந்து D3க்கு வந்து சப்ளை ஆகிருக்கு. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 22, 9. ஸோ 22 × 9 அப்படின்னு எழுதிக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் O3லேருந்து D3க்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ O3லேருந்து D3ன்னு, O3லேருந்து கடைசியாக D4. ஸோ இதோட காஸ்ட் வந்து 7 × 9 அதை எழுதிக்கணும். ப்ளஸ் லாஸ்ட்டாக O3லேருந்து D4க்கு போயிருக்கோம். கடைசியாக O3லேருந்து D4க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து 5 per unit, 25 யூனிட்ஸ் வந்து சப்ளை ஆயிருக்கு. அப்போ 25 × 5 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 16 5s are 80, 3 3s are 9, 15 × 7 பண்ணால் 105 கிடைக்குது. 22 9s are 198, 7 9s are 63, 15 5s are 125 கிடைக்குது. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா 580 rupees கிடைக்குது. அதுதான் நம்மளோட டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 580 rupees தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.